வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம் என அன்புமணி தெரிவித்திருக்க, மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம் என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது பதிவின் மூலமாக என்ன தெரிவித்திருக்கிறார்? தனலட்சுமி, வணக்கம். கர்நாடகத்தில் 101 வட்டங்கள் வறட்சி பாதித்தவையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம் இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை சுமார் 30% அளவுக்கு குறைவாக பெய்திருப்பதால் பாதிக்கப்பட்டுள்ள 101 வட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இத்தகைய சூழலில் கர்நாடகத்தை விட கொடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகள் இன்னும் வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்நாடகாவில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை கர்நாடகாவில் 666 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 465 மில்லிமீட்டர் மட்டுமே பெய்திருக்கிறது. வழக்கமாக சாகுபடி செய்யப்படும் 84.10 லட்சம் ஹெக்டேருக்கு பதிலாக 60 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில், அதாவது 71 விழுக்காடு மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் 101 வட்டங்கள் வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்கப்பட்டதற்கு காரணமாக கூறப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தின் நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 180 மில்லிமீட்டர் அளவுக்கு மட்டுமே மழை பெய்திருக்கிறது. காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் சுமார் 2 லட்சம் ஏக்கர்களில் மட்டுமே குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் அளவில் வெறும் 30% மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் முதலமைச்சருக்கு அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். அத்துடன் விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 வீதம் குறுவை சாகுபடி செய்து நீரின்றி பயிர்கள் வாடியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் அந்த கோரிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.